கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 58 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த திருமறை பகுதியிலே தாவீது கோலியாத்தை ஜெயங்கொண்ட அந்த அனுபவமானது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பென பயமானது நம்முடைய ஜெயத்தை தடுத்து விடுகின்றது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஃபியர் பிரிவென்ட்ஸ் விக்டரி என்று சொல்லலாம். கோலியாத் என்பவன் உண்மையாகவே அவன் ஒரு கற்பனை மனிதன் அல்ல, உண்மையான ஒரு மனிதன். அவன் ஒரு ராட்சத மனிதன், ராட்சத தோற்றம் உள்ளவன். அவனை யுத்தத்திற்கு வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை கண்டு பயந்தார்கள். ஜனங்கள் மாத்திரமல்ல, ராஜா, சேனாதிபதி எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள். 40 நாளளவும் ஒவ்வொரு நாளும் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அறைகோல் விட்டு சவால் விட்டு யுத்தத்துக்கு அழைத்தான். இந்த சூழலில் தான் தாவீது தன் தகப்பனால் அங்கே சகோதரர்களை விசாரிக்க அனுப்பப்படுகிறான். அந்த கோலியாத் பேசுகிற வார்த்தைகளை கேட்ட பொழுது அந்த தாவீதின் வாழ்க்கையிலே பயம் நேரிடவில்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே பயம் இருக்கிறது. பயமானது தேவையான பயம், தேவையற்ற பயமாயிருக்கிறது. அநேகருக்கு பயமானது கற்பனை பயம் அல்லது கற்பனா பயம் என்று சொல்லலாம். அதாவது ஃபியர் ஆஃப் இமேஜினேஷன் என்று சொல்லலாம். தாங்களே கற்பனை பண்ணி கொண்டிருப்பார்கள். இது ஒரு மனநிலையினுடைய ஒரு பலவீனமான ஒரு காரியமாகும். பயம் என்பது ஒரு உணர்ச்சியாகும். ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு காரியமாகும். ஆனால் இந்த பயத்தினாலே சரீரத்திலே ஒரு பெரிய மாற்றங்கள் வருகிறது. பயம் வரும்போது மனிதன் அந்த பயத்தை எதிர்த்து யுத்தம் செய்கிறான். அல்லாவிட்டால் பயத்தினாலே அந்த பிரச்சனையிலிருந்து ஓட பிரயாசப்படுகிறான். பயமானது நம்முடைய வாழ்க்கையே அது ஒருவேளை முடக்கி விடுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அருமையானவர்களே, இந்த இடத்திலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த தாவீதின் வாழ்க்கையிலே பயம் நேரிடவில்லை, பயம் வரவில்லை. அதற்கு பதிலாக அவன் கோபப்படுகிறான் என்கிற வார்த்தை திருமறையிலே வரவில்லை. ஆனால் அவன் மிகுந்த வைராக்கியத்தோடு அவன் மிகுந்த தைரியமாய் பேசுகிறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 26 பாருங்கள். ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். இதை ஒரு அறிக்கையாக சொல்லாமல் அவன் மிகுந்த வைராக்கியத்தோடு சொல்கிற கோபத்தின் வெளிப்பாடாக கூட நாம் சொல்லலாம். அங்கே தாவீதின் வாழ்க்கையிலே இந்த பயம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படாததற்கு என்ன காரணம்? முதலாவதாக, he built his faith in times before the battle. இந்த யுத்த களத்துக்கு வருவதற்கு முன்பாக தன் விசுவாசத்தை அவன் கட்டி எழுப்பி அவன் வாழ்ந்தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 34 தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்று சொன்னான். அருமையானவர்களே, அந்த அருமையான சிங்கத்திற்கும் அந்த கரடிக்கும் ஒப்பாக கோலியாத்தை எண்ணி பேசுகிறார். விசுவாச வாழ்க்கை என்பது ஒரே நாளில் வருவதல்ல. ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து, அவருடைய வார்த்தைகள் மேல் விசுவாசம் வைத்து, அவரோடு உள்ள உறவிலே பலப்பட்டு நம்முடைய விசுவாசத்தை வளர்க்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே தைரியம் உண்டு. விசுவாசம் இல்லாத இடத்திலே அங்கே பயம் அதிரியம் காணப்படுகிறது. இரண்டாவதாக, இந்த தாவீதின் வாழ்க்கையிலே பயம் இல்லாததற்கு இரண்டாவது காரணம் என்ன? he depended on what he knew and did well என்று சொல்லலாம். தான் அறிந்து கொண்டதிலே அவன் சார்ந்திருந்தான். ஒருவேளை இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவரை அறிந்தான், அவருடைய செயலை புரிந்தான்,
அவருடைய மாட்சிமையை அறிந்து கொண்டான். அந்த அறிந்து கொண்டது அடிப்படையிலே அவன் ஆண்டவரை சார்ந்து கொள்கிறான். அருமையானவர்களே, ஆண்டவர் வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நீ வேதத்தை மறந்தால் நான் உன்னையும் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவரையும் அவருடைய கிரியைகளையும் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவரை திருமறை வழியாக அறிந்து கொள்ளலாம். அந்த திருமறையின் அடிப்படையிலே நமக்கும் அவருக்குள்ள உறவினால் வருகிற அனுபவத்தினாலே அறிந்து கொள்ளலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது தான் ஆண்டவரை எப்படி அறிந்து கொண்டானோ அந்த அடிப்படையிலே அவன் அதிலே வாழ்ந்தான், அந்த அடிப்படையிலே செயல்பட்டான். கோலியாத் அவனுக்கு முன்பாக அற்பமாக காணப்பட்டான். காரணம் என்ன? அவனை அழைத்த ஆண்டவர் மகா பெரியவர் என்பதை புரிந்து கொண்டான். மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையில இன்னொரு தன்மை இருக்கிறது. பயம் இல்லாத காரணம் என்ன? He stood in the authority of God என்று சொல்லலாம். தேவனுடைய அதிகாரத்திலே அவன் நின்று கொண்டிருந்தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே வேத வசனத்திலே 45 பாருங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னான். அருமையானவர்களே, இவன் ஆண்டவரின் அதிகாரத்திலே உறுதியாய் நின்றான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, பல்வேறு பயங்களிலே உழன்று நீங்களும் பலவீனப்பட்டு மற்றவர்களையும் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை உண்மையாகவே உங்களுடைய ஜீவியத்திலே விசுவாசத்தை கட்டி எழுப்புங்கள். நீங்கள் எதை அறிந்து கொண்டீர்களோ ஆண்டவரை அறிந்து கொண்டதிலே சார்ந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக ஆண்டவருடைய அதிகாரத்திலே நிலைத்திருங்கள். அப்போது பயத்தை மேற்கொள்ளலாம். 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18 சொல்கிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். பல்வேறு பயங்களிலே அடிமைப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே ஆண்டவரே அவளை விடுவிக்க செபிக்கிறோம். சங்கீதக்காரனுடைய அந்த பாதையை பின்பற்ற பலந்தார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.